ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா? ஏன்னா ஒரே அடியாக கபடி பக்கம் சாஞ்சி நிறைய பேர் கேட்டீங்க. விஷயம் இருக்கணும் இல்லையா? தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது கிழமையிலேருந்து இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அட் பிரிஸ்பன் 1-1 லெவலில் இருக்குது சீரிஸ். இன்ட்ரெஸ்டிங் டெஸ்ட் மேட்ச் இன் ஹேண்ட். எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் பாருங்கள். பேட்டிங் மேட்ச் கிளிக்கு இல்லைன்னா மறந்துட வேண்டியதான். பேட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பெஷலி விராட் கோலி கேரியரில் ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் இந்த பிரிஸ்பனில் விளையாடிருக்காரு, காபாவில். ஆமாம், 2014 இவ்வளோ பெரிய கேரியரில் ராகுல், ரோஹித் சர்மா, விராட் கோலி சிவியர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா நெட்ஸில். அண்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் லாட் ஆஃப் ப்ராக்டிஸிங் வந்து பவுன்சர் அண்ட் பேஸு ப்ளஸ் ஸ்பின் ஆல்சோ. பவுன்சர் அண்ட் ஷார்ட் பிச் பால் தான் நிறையா ஒர்க் அவுட் நடந்துட்டு இருந்தது. ஏன்னா மோனி மோர்கல் தான் பவுலிங் கோச். அவரோட ஒருத்தர் பவுன்சர் போட முடியுமா என்ன அந்த ஹைட்டில்? ஸோ தட் இஸ் தட். கோலியோட ஆவரேஜே 32.14 தான். இந்த 36 டெஸ்ட் மேட்ச்சு சின்ஸ் 2020. கடந்த 4 வருஷத்தில் அவர் ஆவரேஜ் அவள் தான் 300 தான் அடிச்சிருக்காரு. ஹி ஹேஸ் டு பெர்ஃபார்ம். ரொம்ப ரொம்ப முக்கியம், அது அவருக்கே தெரியும். அண்ட் பர்த்தில் 100 அடித்தார். நானே தான் சொல்லியிருக்கேன். பட் பர்த் 100ல் ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது. நீங்கள் 2 for 3 அப்படி இருக்கும்போது 100 அடிக்கிறது கஷ்டம். அவர் வரும்போதே ஸ்கோர் 321 லீடில் இருந்தோம். அதனால் கோலிக்கு ப்ரெஷரே இல்லை. இஸ் ஸ்கோர். பட் யூ நீட் டு இஸ் ரன் ப்ரெஷர் சுச்சுவேஷன். அண்டர் ப்ரெஷரில் இருக்கும்போது தான் கோலியோட ரன் தேவை, ரோஹித் சர்மாவோட ரன் தேவை. ஏன்னா எப்போவுமே நீங்கள் லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேனை எதிர்பார்த்துட்டு இருக்கவே முடியாது. ஸ்பெஷலி இன் சேனா கண்ட்ரி, சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியாவில். டாப் ஆர்டர் மஸ்ட் ஃபயர். ரைட். அண்ட் பர்த்து இந்தியா ஜெயிச்சது தான். போன மேட்ச் நம்ம தோற்றுட்டோம் பிங்க் பால். அடிலைட்டில் கூட டபுள் மைண்டடாக தான் விளையாடிட்டு இருந்தார் விராட் கோலி. ரீச் ஆகலாமா வேண்டாமான்னு மிச்சர் ஸ்டார்க்கு போலிங்லேயும், செகண்ட் இன்னில் ஸ்காட் போலாண்டில் அதில் தான் டபுள் மைண்டில் இருந்தனால தான் அவுட் ஆனது. பிளே ஆர் லீவ் இட்னு டபுள் மைண்டடாக இருந்தார். பால் லீவிங் த பால் இஸ் அன் ஆர்ட். டெஸ்ட் மேட்ச்சில் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். ஃபிஃப்த் ஸ்டம்பில் வருது, உள்ளே வருதா வெளில போகிறதான்னு டிராவிட்லாம் சாம்பியன் அது பால் லீவிங் த பால். அப்போ தான் பவுலர் வெறுப்பாவாங்க. 20 அடி ரன்னப் எடுத்துகிட்டு வந்து 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போடும்போது அட்டம்ப்டே பண்ணும்போது பேட் அப்படி தூக்கி காட்டி பால் கீப்பர்கிட்ட போகும்போது அப்போ ஒரு கோவம் வரும் பாருங்க போலருக்கு. அது பெஜாராகிடும். அது சில பேர் பாசிட்டிவாக எடுத்துப்பாங்க, சில பேர் நெகட்டிவ் எடுக்கும்போது வேவர்ட் போலிங் ஆகிடும். அதை பண்ணி ஆகணும். பேட் லாங்காக. ரோஹித் சர்மா போன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னார், மேட்ச் ஆஸ்திரேலியா வந்து ஜெயிக்கணும்னா புட் த ரன்ஸ் அந்த போர்ட். என்னோட தியரி அப்படி தான். எப்போதுமே புட் த ரன்ஸ் அந்த போர்ட், புட் த ப்ரெஷர். ரன்ஸ் அந்த போர்டுன்னா 100 அண்டர் 20 புட் 300 320 அந்த மாதிரி ஸ்கோர் தான் வேணும். இந்தியா ஷுட் பேட் லாங். அண்ட் அடிலைடு அது மாதிரி அர்ஷித் ராணா 3 சேஞ்சஸ் பார்க்குறேன். அர்ஷித் ராணா உட்கார வச்சுருவாங்க கண்டிப்பாக. மோஸ்ட் ப்ராப்ளி ஆகாஷ் தீப் அவர் விளையாடுவார். அப்புறம் அஸ்வின் கூட சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல போன மேட்ச்சில். ஐ வில் பி டெஃபினெட்லி ட்ராப்டுன்னு நினைக்கிறேன். இதை ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் வருவார். யாரோ ஒரு ஸ்பின்னர் தான் கண்டிப்பாக விளையாடுவாங்க. அவங்களுக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கும். ஹேசல்வுட் ஃபிட் ஆகிட்டார், அவர் வருவார். பட் சேட் பார்ட் ஸ்காட் பாலன் ரொம்ப நாளாக தான் போட்டார் போன டெஸ்ட் மேட்ச்சு. அவர் தான் உட்காரணும். யூ கான் கீப் மிச்சர் ஸ்டார்க், பேட் குமின்ஸ் அவுட். அதனால் ஸ்காட் பாலன் போயிடுவார். ரோஹித் பேட்டிங் பொசிஷன் இஸ் வெரி வெரி கீ. என்ன கேட்டிங்கன்னா ஓப்பன் த பேட்டிங் இஸ் வெரி குட் இன் ஷார்ட் பிச், பவுன்சர் அண்ட் புல் பண்ணுறதுலாம். ஃபஸ்ட்டு 10 ஓவர் நின்றார்னா காட்டுன்னு காட்டுவார். போலர் ஆட்டோமேட்டிக்காக அண்டர் ப்ரெஷர் வந்துடுவாங்க. அவர் நம்பர் 6, 7 ஐ எம் நாட் கன்வின்ஸ். பட் நடக்கிறத பார்த்து அவர் நெட்ஸில் கூட ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எஸ்எஸ்சி ஜஸ்வால், ராகுல் அண்ட் குயில் இவங்க தான் பேட்டிங் செக்ஷன் பண்ணாங்களாம். அந்த பேட்டிங் ஆர்டரில் தான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க எப்போதுமே. எக்ஸ்ட்ரா 90 மினிட்ஸ் விளாட்றாங்க. அதுபடி பார்த்தா ரோஹித் சர்மா திரும்ப நம்பர் 6 தான் வர்ற மாதிரி தெரியுது. பட் ஐ எம் நாட் ஹாப்பி வித் தட். நீங்கள் என்ன நீங்கள் ஓப்பன் பண்ணுமா நம்பர் 6 வரணுமா? ரொம்ப ரொம்ப முக்கியம். நெட்ஸில் வந்து ஜஸ்வால், ராகுல் ப்ராக்டிஸ் இல்லை. ஷார்ட் பிச் பவுன்சர் மோனி மோர்கல் போட்டுகிட்டே இருக்காரு விளையாடி. அவங்களுக்கு தெரியும் எல்லாமே பவுன்ஸ் அண்ட் ஷார்ட் பிச் தான் வரும்னு. பிச்சை பற்றி கொஞ்சம் கடற்கன்னு சொல்லிடுறேன். டெஃபினெட்லி இப்போ ரீசெண்டாக ஷீஃபல் ஷீல்டு, நம்ம எப்படி ரஞ்சி ட்ராஃபி அங்கே இருக்குது ஷீஃபல் ஷீல்டு ரெட் பால் கிரிக்கெட், அது ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் நாளே 15 விக்கெட் விழுந்துச்சு அவுட்டு. 15 wickets டாப் கிளாஸ் பேட்ஸ்மேன். அதனால் எக்ஸ்பெக்ட் லாட் ஆஃப் பவுன்சஸ் அண்ட் ஷார்ட் பிச் டெலிவரி அண்ட் பேட்டிங் வில் பி வெரி வெரி டஃப் அட் காபா தான் அந்த கிரவுண்டு பேர். ஆல்தோ இட் இஸ் இன் பிரிஸ்பன். பவுலர் ஃப்ரெண்ட்லி சர்ஃபேஸ். அது கண்டிப்பாக டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் தான். இந்த மாதிரி இடத்துல பர்ஃபார்ம் பண்ணுறவங்க தான் ரொம்ப நாள் நம்ம ஞாபகத்தில் இருக்கும். லாட் ஆஃப் ஸ்கொயர் கட் ஷாட் ஆகட்டும், புல் ஷாட் ஆகட்டும், உக் ஷாட் ஆகட்டும், யூ வில் பி டெஸ்டட் வித் பவுன்சர்ஸ் அண்ட் ஷார்ட் பிச்சஸ். சின் மியூசிக் வரும், இப்படி போகும் பால் பார்க்கணும். மூவிங் பால் வேறு இருக்கும் நடுவில், எப்படி விளையாட போகிறாங்க என்னென்னு. அண்ட் அவங்க சைடு அவங்க இங்கே பிறந்து வளர்ந்தவங்க அவங்கெல்லாம் லபுஷன் ஆகட்டும், ஸ்டீவன் ஸ்மித்து, புதுசாக வந்த சில பிளேயர்ஸு, உஸ்மான் காஜா டியூ ஃபார் ரன்ஸு, மிச்சல் மார்ஷ், அலெக்ஸ் கேரி, ரைட். அண்ட் தே ஹேவ் அ வெரி குட் bowling அட்டாக் ஆல்சோ. நம்மகிட்டே இருக்குது பும்ரா, ஆகாஷ் தீப், தே வில் bowl really well. பார்ப்போம் சிராஜ் எந்த அளவுக்கு அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா பார்க்கணும். கண்டிப்பாக 4 நாள் வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன் இந்த டெஸ்ட் மேட்ச். ரிசல்ட் இஸ் டெஃபினெட்லி தேர். ரைட். அப்டேட் பண்ண நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மேட்சை பற்றி என்னன்னு உங்கள் கருத்து எதுவும் சொல்லுங்கள். உங்கள் ரெஸ்பான்ஸை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டே 1, 2, 3, 4 ரிவ்யூ பண்ணணும்னு யோசிப்போம். பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.